வணக்க உறவே. பன்றிமலை பஞ்சாயத்துக்குட்பட்ட மலையாண்டிபுரம் கிராமத்துக்கு போயிருந்தேன். அப்போதைக்கு அங்கே இருக்க அந்த மலைவாழ் குழந்தைகளை கூப்பிட்டு வச்சு ஆளுக்கு ஒரு புத்தகத்தை கொடுத்து அவங்களோட உரையாடிட்டு இருந்தேன். அப்போது ஏற்பட்ட அனுபவம் நம்ம யார் யார் என்ன படிக்கிறதுன்னு நம்ம உறுதிமொழி எடுத்தோம் இல்லையா? எடுத்தோமா? எல்லாம் கோஷம் போட்டோமா? ஓகே ஓகே. அதே மாதிரி எதையும் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கணும். நான் சொன்னேன்ல, ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டவங்க தான் அந்த காலத்துல சொல்லுவாங்கல்ல, நியூட்டன் மரத்துல இருந்து ஆப்பிள் விழுந்துச்சு, கீழே விழுந்துச்சு, ஏன் மேல போகாம கீழே விழுந்துச்சு? கிராவிட்டி கிராவிட்டி இல்லையா? ஆமா, அதாவது என்ன, புவியீர்ப்பு விசை இல்லையா? கேள்வி கேட்டாரு. அதுல இருந்து கேள்வி இப்போ உலகம் எந்த அளவுக்கோ முன்னேறிச்சு. சரியா? நம்ம கேள்வி கேட்கணும், நம்மளாலும் முடியும். சரியா? அப்துல் கலாம் எல்லாம் ரொம்ப ஒரு கிராமத்துல பிறந்து இது மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டு படிச்சுதான் பெரிய விஞ்ஞானி ஆயிட்டாரு. உலகமே போற்றக்கூடிய அளவுல விஞ்ஞானி ஆயிட்டாரு. சரியா? அம்பேத்கர் எல்லாம் பள்ளிக்கூடத்திலேயே விட மாட்டாங்களாம், உட்கார விட மாட்டாங்களாம். அப்படி இருக்கிற அம்பேத்கர் தான் உலகத்திலேயே அதிகமா படிச்சவர். சரியா? ஆமா. அது மாதிரி இங்க நிறைய பேரு ஏழை குடும்பத்துல படிச்சவங்க தான் உலகம் முழுக்கவே எடுத்து பார்த்தாலும் ஏழை குடும்பத்துல படிச்சவங்க தான் பெரிய பெரிய கண்டுபிடிப்பெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஜாப்பு இல்லையா, அப்புறம் பில்கேட்ஸு, எடிசனு, நியூட்டனு, இது மாதிரி நிறைய பேர். நம்ம ஊர்ல அப்துல் கலாமு, மயில்சாமி அண்ணாதுரை, வீரமுத்துவேலு, நிகர்ஷாஜி, இப்படின்ட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க விஞ்ஞானிக புதுசாக கண்டுபிடிக்கணும். சரியா? ஏன்னா நீங்களும் அது மாதிரி படிக்கணும், செய்யணும். இல்லாட்டி அண்ணாதுரை மாதிரி, காந்தி மாதிரி, நேரு மாதிரி எல்லாம் தலைவராகணும், விஞ்ஞானி ஆகணும், பெரிய என்ன உலகத்துல பேர் எடுக்கணும். வரலாறுன்னு சொல்றோம்ல, ஹிஸ்டரி, அந்த வரலாறுல உங்க எழுதணும் இல்லையா? உங்க கதைய எழுதணும். நீங்க என்ன சொன்னீங்க? உங்க பேர் என்ன? நவீன் என்ஜினியர் ஆகணும்னு சொன்னாரா இல்லையா? என்ஜினியர் ஆகனா இப்ப நவீன் புதுசா ஏதாச்சும் கண்டுபிடிக்கணும். எல்லாம் கண்டுபிடிச்ச இந்த சட்டை கூட பாத்தீங்கன்னா எப்படி சட்டை வந்துச்சு? யாரோ கண்டுபிடிச்சாங்க இல்லையா? இப்ப சட்டை போட்டுட்டு இருக்கிறோம். ஓகே. அதே கிராப் எல்லாம் வெட்டாம இருந்தாக்க ஜடா முடி மாதிரி இருக்கும். கிராப் எல்லாம் வெட்டுறோம்ல, அது கூட கண்டுபிடிச்சதுதான். சரியா? அப்போ நீங்களும் நல்லா படிக்கணும். புக்கை எடு, ஒழுங்கா வைங்க, புக்கை படி. வாயில் வைக்கிறாங்க. போய் நீங்க படிக்கிறீங்களே உங்க அப்பா கிட்ட சொல்லி இது என்ன எழுதிருக்கு, என்ன அதுன்னு நீங்க படிச்சு அவங்களுக்கு சொல்லுங்க. உங்களுக்கு படிக்க தெரியல, அவங்கள படிச்சு கேளுங்க. சரியா? அவசியம் படிங்க. நிறைய பேரு புத்தகம் படிச்சதுனாலதான் பெரிய பெரிய ஆளா மாறினாங்க. சரியா? புத்தகம் லைப்ரரி இப்ப கேள்விப்பட்டிருக்கீங்களா? லைப்ரரி, நூலகம். நூலகம். வீட்டுல நூலகம். எங்க வீட்டுல எல்லாம் நூலகம் இருக்கு. எங்க வீட்டுல விளையாடாத, எங்க வீட்ல எல்லாம் நூலகம் இருக்குது. உங்க வீட்லயும் நூலகம் வைக்கணும். சரியா? உங்க வீட்லயே போனாக்கா வேற எதுவும் வாங்கிட்டு வர, புத்தகம் ஏதாவது நல்ல புத்தகமா வாங்கிட்டு வர சொல்லுங்க அப்பா அம்மாவை. சரியா? வாங்கிட்டு அடுக்கி வச்சுங்க. அதுக்குன்னு தனியா இடம் ஒதுக்கி அதுல இது பண்ணுங்க. சரியா? செய்வீங்களா? சரி, ஓகே. இப்போ நான் ஒரு உறுதிமொழி எழுதுறேன். உறுதிமொழி சொல்றேன், நீங்க எல்லாம் சேர்ந்து சொல்றீங்களா? சரி, இதை மூடிவீங்க. இது அவசியம் படிக்கணும். அப்படி வச்சு வைங்க எல்லாம் கீழே இருக்கணும். பெற்றோரை வணங்குவேன், பெரியோரை போற்றுவேன், ஆசிரியரை மதிப்பேன், ஐயமெனில் கேட்பேன், ஏழைக்கு உதவுவேன், இல்லாமை ஒழிப்பேன், சாதி மதம் பாரேன், சரித்திரம் படைப்பேன், என்னால் முடியும், உங்களால முடியும் கண்ணுங்களா? சரியா? படிங்க.